ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். தலைன்னு எவ்வளோ அழகாக அந்த பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 15 நாள் கேப் தான், டக்குன்னு நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கு பறிச்சிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, கார்டன் ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு கீரை வந்து இந்த கீரையை பறிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கீரை. கூட்டு பண்ணாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி, அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறது, ஒவ்வொரு தடையும் கீரை பறிக்கும் போதும் அந்த காம்பை மறுபடியும் ஒவ்வொரு தொட்டிலையும் நான் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருவேன். இதுலேருந்து அதில், அதுலேருந்து அதில்னு பறிச்சிக்கலாம்ல. அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அது கட் பண்ணி எடுக்கும்போது. கை கொள்ளாத இந்த தடவை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. 2-3 தொட்டியில் வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தொட்டிக்கே அவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்புறம் இது சம்மர் சீசன் ஆச்சா, இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி, கண் பார்வைக்கும், முடி வளர்ச்சி, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்க, இப்படி பல பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கீரையில் இருக்குது. அதை பறித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் தோட்டத்தை சரி பண்ணாத காரணத்தினால வந்து நான் ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அது அப்படியே நீட்டாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் மேலே போகிறத பூத்த உடனே கட் பண்ணி விட்டாக்கா அடம்பலாக வரும். அதனால் சரி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம இன்னொரு பாட்டில் வச்சிடலாம். சின்ன துண்டு வச்சாலே போதும், சூப்பராக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பிரண்டையெல்லாம் பறித்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதாக வச்சிட்ருக்கேன். இது வந்து இலை பிரண்டை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தொகையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகா செடியில் வந்து புளிச்ச மோர் தெளித்தேங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பிஞ்சுமா மரம் கொள்ளாத இருக்குது. இனி அடுத்த வருஷம் எங்கள் வீட்டில் டிசம்பர் பூக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா நிறைய கலரில் வாங்கி பாட் பண்ணி வச்சுருக்கேன். இனி அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. செடி வளர்ந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக பெருசாக வரும். இனி அடுத்த டிசம்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பறிச்ச கீரையெல்லாம் வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் உட்காந்து இந்த கீரை ஆஞ்சிட்ருப்பாங்க, கதை பேசிக்கிட்டு. இப்போ அந்த வேலையை நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த பாட்டியும் இல்லை வீட்டில். ரொம்ப கொடுமையான விஷயம் லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கீரை ஆஞ்சி வைக்கிறது, கீரை சமைக்கிறது, கீரை க்ளீன் பண்ணுறதுன்னு கதையாக சொல்லுவாங்க. அதனாலே நிறைய பேர் கீரை சமைக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி விடவும் மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து அதை சாப்பிட்ணுங்கிறதுல நாங்கள் குறியாக இருப்பேன். எங்கள் ஊரில் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் கீரை கிடைக்கும். வீட்டில் முருங்கைக்கீரை இருக்குது, இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. அதுவும் எங்கள் ஊர் மார்க்கெட்லாம் இது கிடையாது. நான் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை தான் ஊனி வச்சு இது வரைக்கும் வச்சிட்ருக்கேன். இந்த ஊரில் பொன்னாங்கண்ணி கீரைலாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. மணத்தக்காளி கீரை அதுவும் அந்த மாதிரி கிடைக்காது, எப்போ அதுதான் கிடைக்கும். நாகர்கோவில் போனால் கொஞ்சம் கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்து நான் அதை ஊனி வச்சிடுறது. மணத்தக்காளி கீரைக்கும் பஞ்சம் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ அதை சரியாக கவனிக்காதனால அது இல்லாமல் போயிடுச்சு. இனி மழை பெஞ்சிச்சுன்னா தானாக கிளம்பி வந்துடும். ஏன்னா விதைகள் நிறைய உளுந்து கிடக்கும்ல, அதில் வந்துடும். பிரியா வந்து இப்போ மெஹந்தி போட விரும்புகிறா. இப்போ லீவ் நாளில் உட்காந்து 2 போட்டு பழகிறா. அதனால் எங்கள் கையில் போட்டு பார்த்தா அதை தான் காட்டுமான்னு சொல்லி அழகாக அதை ரசித்து ஒரு முத்தா கொடுத்தா எனக்கு. இப்போ நித்யஸ்ரீயை வந்து கீரை ஆஞ்சி செய்யினா அவளுக்கு அவ்வளோ கடுப்பு வருது. ஏன்னா கையில் குத்துதாங்கிறா, அதை பண்ணுது இதை பண்ணுதுங்கிறா. அப்புறம் எப்படியும் உட்காந்து தான் செய்கிறோன்னு சொல்லி அப்படி நாங்கள் 2 பேருமா எல்லா கீரையும் ஆஞ்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து அவள் கையாலேயே அதில் வச்சு விடுமான்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15-20 நாளில் இது மறுபடியும் வந்துடும். அந்த தொட்டி கொள்ளாத வளர்ந்துடும். அதில் கொய்யா இருக்குது, அது வளர்ந்து வந்துடும். கூடவே 2க்குமே தண்ணி பாய்ச்சின மாதிரி ஆகிடும்ல. அதனால் அது வச்சதெல்லாம் அவளுக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறாள், அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான் அவளுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் செய்யறதுக்கு சிரமப்படுறா, சோம்பேறித்தனப்படுறாளா, என்ன பிடிக்கலையா தெரியல. இதெல்லாம் கை வைக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. ஏதோ அருவருப்பான விஷயமா நினைக்கிறாவ. இவ்வளோ தூரம் இவளை பழக்கி கொண்டு வந்தே அவள் இப்படி ஃபீல் பண்ணுறான்னா அப்புறம் மற்ற குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. அந்த பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவளுக்கு இவ்வளோ வேலைகள் கற்றுக் கொடுத்தும் இப்போ இந்த மாதிரிலாம் கார்டன் இந்த மண் தொடுறது, செடி கொடுக்குற தொடுறதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவளுக்கு. கொஞ்சம் பொறுமையாக அன்பாக சொல்லி தான் ஒரு வேலை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான வேலை, அந்த குப்பை அள்ளுற வேலை. அவள் கையை பாருங்கள், அவள் எப்படி அதை அள்ளுறான்னு பாருங்கள். அந்த கையை வந்து கீழே படியை வச்சு வரவே மாட்டாள். அது ஏதோ வேண்டா வெறுப்பாக அதை அப்படியே மேலோட்டமாக அள்ளி எடுத்து போடுவாள். ஐயோ, கொமட்டுவா வேறு சில நேரங்களில். அந்த குப்பையெல்லாம் பார்த்தா அவளுக்கு என்ன அருவருப்பாக இருக்குன்னு தெரியல. கொமட்டின்னு செய்வா. ஏமான்னா என்னை திட்டுவா வேறு. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அர்ச்சனையெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ அதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அந்த குப்பையை முறத்தை வச்சு தொடப்பத்தை வச்சு அள்ளுவா. சரி கை தான் படிட்டுமேங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையை கொடுத்தேன். அந்த மேலோட்டமாக அப்படியே அள்ளி எடுத்து போட்டுட்டு இருந்தா. நீ என்ன ஆட்டம் பண்ணாலும் சரி நீ அதை அள்ளி தாண்டி ஆகணும்னு சொல்லிட்டு சிரித்தேன்னா என்னங்க முறைச்சி பார்த்தா.
அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் அள்ளி எடுத்து கொண்டு போய் தோட்டத்தில் போட்டுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேசாமல் இருந்தேன் என்ன தான் பண்ணுறான்ட்டு. அவள் என்ன செய்கிறா பாருங்கள், குனிஞ்சு குனிஞ்சு செஞ்ச உடனே அந்த நைட்டி மேலே பிடிச்சி மறைச்சிக்கிறா. அது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சின்ன விஷயம் மறக்காமல் அழகாக அந்த ஒரு தடவை கோலம் போடும்போது குனிஞ்சு போட்டுருந்தா, அம்மா அப்படி செய்யக்கூடாதும்மா, குனியும் போது மேலே கை வச்சுக்கணுமான்னு சொன்னால் அது ஞாபகம் வந்து இது அவளாக செஞ்ச ஒரு விஷயந்தான். ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிறைவை தந்தது எனக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.